வணக்கம் நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய மாணவர்கள் ஸ்ரீலங்கா சம்பந்தமான ஒரு விவகாரம் பற்றி பேசுங்கன்னு கேட்டிருந்தாங்க. என்ன விவகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான் போர்க்கப்பல், அதாவது வார்ஷிப் ஒன்று ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ் பக்கத்தில் நிறுத்தப்பட்டிருக்கு. அது இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் சைனீஸ் வார்ஷிப், ஒரு ஸ்பை ஷிப், இந்த போர்க்கப்பலும் இப்போது ஸ்ரீலங்கா கிட்ட வரப்போகுது அப்படின்ற நியூஸ் வந்திருக்கு. மீடியாலையும் சரி, சோஷியல் மீடியாலையும் சரி, இதை பற்றி நிறைய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. கண்டிப்பாக இது சம்மந்தமாக உங்களுக்கும் ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய மாணவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த சர்வதேச உறவுகள், இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதை மனப்பாட ரீதியாக படிக்கிறாங்க. இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா, எந்த கப்பல் வருது, அதோடைய பேர் என்ன, அதோடைய ஸ்பெசிஃபிகேஷன் என்ன, எந்த வழியாக வந்துச்சு, அதோடைய கேப்டன் யார், என்னைக்கு வந்துச்சு, இந்த மாதிரி பார்க்குறாங்க. இந்த மாதிரி படிக்கிறது நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அறிவு சார்ந்து படிக்கணும், கான்செப்ஷுவலாக படிக்கணும். இன்டர்நேஷ்னல் ரிலேஷன், அந்த சாராம்சம், இதை நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும். நாடுகள் இருக்குன்னா அவங்க ஃபாலோ பண்ணக்கூடிய ஐடியாலஜி என்ன, அந்த சித்தாந்தம் என்ன, எதை பேஸ் பண்ணி ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ணுறாங்க, இதில் இருக்க பாசிட்டிவ் என்ன, நெகட்டிவ் என்ன, இந்தியா அதில் எப்படி அஃபெக்ட் ஆகிருக்கு, இப்படி தான் அதை படிக்கணும். ஸோ இந்த மாதிரி தான் இந்த போர்க்கப்பல் விவகாரத்தையும் நாம் பார்க்கணும். இப்போ இந்த போர்க்கப்பல் இங்கேயே இருந்துருமா? கண்டிப்பாக அந்த மாதிரி இருக்காது. இன்னும் சில நாட்களில் இதை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. இப்போ இந்த போர்க்கப்பல்கள் பாகிஸ்தான், சைனாலேருந்து வருது. இது வரலாமான்னு கேட்டிங்கன்னா, இன்டர்நேஷ்னல் லா படி இந்த சி ஓஷன் இருக்கு இல்லையா, ஓப்பன் சி, ஓப்பன் ஓஷன், இங்கே எந்த நாடு வேணால் தன்னுடைய கப்பலை எடுத்துகிட்டு போகலாம். இந்த ரைட்ஸ் இருக்குது. அதே நேரத்தில் இன்னொரு நாட்டினுடைய அனுமதியோடு அந்த நாட்டினுடைய அந்த கோஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த கடற்கரை, இதை ஒட்டியும் அவங்களுடைய கப்பலை அவங்க கொண்டுட்டு போகலாம். இந்த அடிப்படையில் பாகிஸ்தான் சைனீஸ் ஷிப் ஸ்ரீலங்கன் வாட்டர்ஸ் கிட்ட கொண்டு வந்திருக்கிறது சட்டப்படி செல்லும் தான். அதே நேரத்தில் இன்னொரு நாட்டினுடைய இறையாண்மை, பாதுகாப்பு, இதற்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்துகிற மாதிரி செயல்பட்டாலோ அல்லது செயல்படுறதுக்கான ஒரு எண்ணம் வச்சிருந்தாலோ இது தவறு. இந்த அடிப்படையில் தான் இந்தியா நாமோ இந்த போர்க்கப்பல்கள் மீது ஒரு கண்காணிப்பு வச்சுட்டு இருக்கோம். ஸோ இந்தியன் கோஸ்ட் கார்டு, நேவி எல்லாம் ஆல்ரெடி சர்வைலன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே இந்தியன் ஓஷனில் இந்தியாவுக்கு சர்வைலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. ஆப்பிரிக்கன் கண்ட்ரிஸ், மொரிஷியஸ், மடகாஸ்கர், இதெல்லாம் கூட கோஸ்டல் சர்வைலன்ஸ் ரேடர் இருக்குது. ரொம்ப தூரம் என்ன நடக்குது, யார் வரா, எதிரி கப்பல் ஏதாவது வருதா அப்படின்ற செக் பண்ணுற ஃபெசிலிட்டிஸ் நமக்கு இருக்குது. கிட்ட இருக்கக்கூடிய நாடான மால்டீவ்ஸில் கூட இந்த மாதிரி ஒரு ரேடர் சர்வைலன்ஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. அதனால் இந்தியாவை எந்த ஒரு நாட்டாலையும் திடீர்னு வந்து அட்டாக் பண்ணிடலாம் முடியாது. இதுதான் உண்மை. சரி, இப்போ ஸ்ரீலங்கா ஏன் இந்த நாடு, இதை பற்றி பேசும்போது ஆட்டோமேட்டிக்காக சைனாவும் உள்ளே வருது, ஒரு சில நேரத்தில் பாகிஸ்தானும் உள்ளே வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நீங்கள் ஸ்ரீலங்காவுடைய பாலிட்டிக்ஸ், இதில் டாமினேட் பண்ணக்கூடிய பார்ட்டிஸ், ஒன்று யுனைடெட் ஸ்ரீலங்கா பார்ட்டி, இன்னொன்று ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டி. இந்த இரண்டு கட்சிகள் ரொம்ப காலமாகவே சைனாவோடு உறவில் இருக்கக்கூடிய கட்சி. அதுலேயும் ஸ்ரீலங்கா ஃப்ரீடம் பார்ட்டி பார்த்தீங்கன்னா சோஷியலிஸ்ட் பார்ட்டின்னு அவங்களே சொல்கிறவங்க. அவங்க வந்து சைனா போன்ற சோஷியலிஸ்ட் நாடுகளோடு உறவு வச்சிருக்கக்கூடிய ஒரு கட்சி. இந்த அடிப்படையில் ரொம்ப காலமாக ஸ்ரீலங்காவுக்கும் சைனாவுக்கும் நடுவில் உறவு இருக்குது. சைனா ஜென்ரலாக எந்த மாதிரியான நாடுகளோடு உறவை வலுப்படுத்த நினைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னை போலவே இருக்கக்கூடிய மற்ற நாடுகளோடு உறவை வலுப்படுத்த நினைக்கும். சைனா ஒரு ஜனநாயக நாடு கிடையாது, ஒரு அத்தாரிட்டேரியன் ஸ்டேட். இங்கே வந்து மிலிட்ரி டாமினேஷன் அதிகமாக இருக்கும். பொலிட்டிக்ஸ்லேயும் ஒரு சில பேர் தான் முக்கிய முடிவுகள் எடுப்பாங்க. அவங்களோட சேர்ந்து யார் முடிவு எடுப்பான்னா ஆர்மி, அதாவது மிலிட்ரி. இந்த மாதிரி செட்டப் மற்ற நாடுகள்லையும் இருக்கும். ஜெனரலாக அந்த நாடுகளுக்கெல்லாம் சைனா சப்போர்ட் பண்ணும். மியான்மர் ஒரு எக்ஸாம்பிள், பாகிஸ்தான் ஒரு எக்ஸாம்பிள். ஸ்ரீலங்கா பாகிஸ்தான் சைனா அளவுக்கு ரொம்ப ஒரு அத்தாரிட்டேரியன் கண்ட்ரி இல்லை அப்படின்னாலும் இங்கேயும் இந்த மாதிரி ஃபீச்சர்ஸை நம்மளால் இதுக்கு முன்னாடி இருந்தே கவனிக்க முடிஞ்சது, இப்பயும் நம்மளால் கவனிக்க முடியுது. ஸோ இந்த காரணங்களால் சைனா ஸ்ரீலங்கா உறவு ரொம்ப காலமாகவே இருக்குது. இது உண்மை. ஸோ இது புதுசெல்லாம் கிடையாது. அது இல்லாமல் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி ஸ்ட்ரிங்ஸ் ஆஃப் பேர்ல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராட்டஜி யுத்தி கீழே இண்டோ பசிபிக் ரீஜன்லையும் சரி, இந்தியன் ஓஷன் ரீஜன்லையும் சரி தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தணும்னு சைனாவுக்கு பிளான் இருக்குது. இப்பயும் அந்த பிளான் இருக்குது, ஓடிட்டு தான் இருக்குது. ஆனால் அவங்க அஃபிஷியலாக சொல்ல மாட்டாங்க. ஹம்பன் தோட்டா போர்ட், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய குவதர் போர்ட், மியான்மரில் கூடிய குவேக்ஃபு போர்ட், இந்த மாதிரி போர்ட் எங்கெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி போர்ட்டை முதல்ல டெவலப் பண்ணுவாங்க. அது கேட்டால் எக்கனாமிக் ப்ராஜெக்ட்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்டைரக்டாக அடிக்கடி
இந்த மாதிரி போர்ட்ஸில் இருக்கிறதுனால மிலிட்ரி ப்ரெசன்ஸையும் சைனா கொண்டு வந்துருவாங்க. அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இன்டெரக்டாக தன்னுடைய இராணுவத்தை மற்ற நாடுகள், இந்தியன் ஓஷனில் இருக்கக்கூடிய நாடுகளுக்குள்ளே கொண்டு வந்து ஆதிக்கம் செலுத்தணும்னு நினைக்கிறது. ஸோ இதுதான் இந்த ஸ்ட்ரிங் ஆஃப் பெர்ல்ஸ் தியரி. இந்த அடிப்படையில் ஸ்ரீலங்கா மேலேயும் சைனா பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விதமான ஏகாதிபத்தியத்தை ரொம்ப காலமாக செலுத்திட்டு வருது. அது இல்லாமல் ஸ்ரீலங்காவில் சிவில் வார் நடந்தது, உள்நாட்டு போர் 2009 வரைக்கும் நடந்தது. எல்டிடி ஒரு பக்கம், ஸ்ரீலங்கன் ஆர்மி ஒரு பக்கம். இந்த சிவில் வாரில் கூட பார்த்தீங்கன்னா சைனா ஸ்ரீலங்கன் ஆர்மிக்கு ஹெல்ப் பண்ணாங்க, பாகிஸ்தான் ஹெல்ப் பண்ணாங்க, இஸ்ரேல் ஹெல்ப் பண்ணாங்க, அமெரிக்காவும் ஹெல்ப் பண்ணாங்க. இந்த நாடுகள்லாம் இராணுவ ரீதியாக ஸ்ரீலங்காவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. இதில் சைனா பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான நாடு. அப்போ இந்த இராணுவ உறவுமே ரொம்ப காலமாக இருக்குது. ஸோ இதுதான் ரியாலிட்டி. இப்போ ரீசன்ட் டைம்ஸில் நீங்கள் ஸ்ரீலங்கா சைனா எக்கனாமிக் கோஆப்ரேஷனில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் உண்டாயிருக்கு. காரணம் என்னென்னா, ரொம்ப காலமாக சைனா ஸ்ரீலங்காவுக்கு ஃபண்டு பண்ணியிருந்தாங்க. இந்த போர்ட்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ்ன்ற ப்ராஜெக்ட் கீழே ஸ்ரீலங்காவில் நிறைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ப்ராஜெக்ட்ஸில் சைனீஸ் ஒர்க் பண்ணுறாங்க. அதே நேரத்தில் கடன் சுமையும் ஸ்ரீலங்காவுக்கு அதிகமாகிடுச்சு. இப்போ ஸ்ரீலங்காவே ஒரு மிகப்பெரிய மேக்ரோ எக்கனாமிக் கிரைசிஸில் இருக்குது. இந்த நேரத்தில் இந்தியா ஸ்ரீலங்காவுக்கு நாம் ஹெல்ப் பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த நேரத்தில் ஸ்ரீலங்கா இந்தியாவினுடைய அருமையை, நட்பையும் அவங்க உணர ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் நிலை. ஃப்யூச்சரில் இந்த சைனீஸ் சேலஞ்ச், பாகிஸ்தானி சேலஞ்ச், இது எப்படி ஓவர் கம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாமும் சில யுத்திகளை கையாள வேணும். ஸ்ட்ரிங் ஆஃப் பேர்ல்ஸ் மாதிரி அன்அஃபிஷியலாக ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது இந்தியாவுக்கு. டைமண்ட் நெக்லஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ சைனீஸ் நம்மளை கார்னர் பண்ண ட்ரை பண்ணால், நம்ம அவங்கள கார்னர் பண்ண ட்ரை பண்ணணும். உதாரணத்துக்கு சவுத் சைனா சி, சைனா கிட்டே இருக்கக்கூடிய அந்த கடல், அங்கே நம்முடைய போர்க்கப்பலை எடுத்துகிட்டு போகலாம், ஆப்ரேஷன்ஸ் நடத்தலாம். அங்கே இருக்கக்கூடிய நட்பு நாடுகள் இவங்களோட உறவு வச்சுக்கிட்டு, ஸோ சைனீஸை நாம் செக் பண்ணலாம். இங்கே வந்தோன்னா நான் அங்கே வருவேன். இந்த மாதிரி யுத்திகளையும் நாம் கையாளணும். அதே போல் ஈரான் இந்தியாவுக்கு நட்பு நாடு. அங்கே ஒரு போர்ட் இருக்குது, சாபஹார் போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த போர்ட் மூலமாக நாம் என்ன பண்ணணும்னா, பாகிஸ்தானை நாம் செக் பண்ணணும். நீ இங்கே வந்தோன்னா நான் அங்கே வருவேன். ஸோ இந்த மாதிரி யுத்திகளை ஸ்ட்ராட்டஜிக்காக கையாளணும். போருக்கு போயிடணும்னு சொல்லலை, பட் இதெல்லாம் ஸ்ட்ராட்டஜிக் ஆப்ரேஷன்ஸ். அதே போல் இந்தியன் ஓஷனில் இன்னும் நிறைய இந்த சர்வைலன்ஸ் ஃபெசிலிட்டிஸை இந்தியா டெவலப் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நட்பு நாடுகளை அதிகம் சேர்த்து இந்தியாவுக்கு சவால் விடக்கூடிய ஏகாதிபத்திய சக்திகள், சைனா போன்ற, பாகிஸ்தான் போன்ற நாடுகளை நம்ம பெட்டராக செக் பண்ணணும். ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் வைக்கணும். எல்லாத்துக்கு மேலே ஃப்யூச்சரில் இந்தியாவுடைய டிஃபென்ஸ், அதாவது மிலிட்ரி, இந்த ஸ்ட்ரென்த்தை நம்ம இன்க்ரீஸ் பண்ணணும். இண்டிஜினஸாக நம்ம நிறைய வெப்பன்ஸ், ஃபைட்டர் ஏர்கிராஃப்ட் கேரியர்ஸ் இதெல்லாம் உருவாக்கணும். இதை நேச்சுரலாக நம்ம பண்ணும்பொழுது மற்ற நாடுகள் நம்மக்கிட்ட ஒரு சேஃப் டிஸ்டன்ஸில் மெயின்டைன் பண்ணுவாங்க. நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குமோ நம்முடைய பாதுகாப்பு, இறையாண்மை நம்மளால் பெட்டராக நிலைநாட்ட முடியும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃப்யூச்சரில் பண்ணணும். எந்த அளவுக்கு நம்ம பெட்டராக பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நமக்கு ஃப்யூச்சரில் தொந்தரவுகள் இருக்காது. நன்றி.